அபி, என்கிட்ட சேஞ்ச் இல்லை. உன் பர்ஸ்லேருந்து ஒரு 100 ரூபா, ஒரு 50, 2 20 ரூபா எடுத்திருக்கேன். நீ பாட்டுக்கு பணம் குறையுதுன்னு பயந்துட்டு இருக்காத. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அந்த பேக் சைடுல 2 50 100 10 ரூபான்னு சேஞ்ச் வச்சிருக்கேன்ல, அதை எடுத்துக்க வேண்டியது தானே? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். நீ அப்புறமா எடுத்து வச்சுக்கடி, ஓகேவா? நான் வரேன். என்னைக்கு அவன் சொந்த காசுல வாழ்ந்திருக்கான்? எப்பவும் அடுத்தவங்க காசு தானே அவனுக்கு பிடிக்கும். சாவியை மறந்துட்டேன். அண்ணா, அங்க பாரு, அந்த ரெட் கலர் ஒயர் ஒண்ணு அனாமுத்தா தொங்குது பாரு. இதுவா? ஒருவேளை இதனால சத்தம் வந்திருக்குமோ? அதை இப்போ நான் தாண்டா கழட்டி விட்டேன். சத்தம் வந்தால் மோட்டரில் தாண்டா வரணும், கம்ப்யூட்டரில் வரும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து நீ சும்மா இரு. ஓ செய்யி, எனக்கு என்ன? ஏதோ கஷ்டப்படுறேன்னு சொன்னா இதுக்கு போய் வச்சுக்கிறிய. நந்தினி அக்கா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ணியாச்சு. பைசா பாக்கி இல்லாம எல்லாமே கரெக்டா டேலி ஆயிடுச்சு. இது அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன தெரியும் அபி, எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. அக்கா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா. எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கணும். அப்புறம் எப்படி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அடேங்க அப்பா, பெரிய அம்பானி பிசினஸ். இது மாசம் 20,000க்கு விக்குமா? இதுக்கு ஒரு கணக்கு, அதை சரி பண்ண மேல் பார்வைக்கு ஒரு ஆளு. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருமா, கணக்குன்னா எப்பவும் கரெக்டா இருக்கணும். அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? டேய் கலை, அப்புறமா கணக்கெல்லாம் செக் பண்ணி ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாடுறா. அப்பா நானே பண்ணியிருப்பேன்ப்பா, அபிதான் அதுவா செஞ்சிருச்சுப்பா. இல்ல, எனக்கு டைம் இருந்துச்சுன்னு நானே பண்ணிட்டேன் மாமா. அக்கா, ஊருக்குள்ள நம்ம நைட்டிய பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டாண்டர்டா ஏதாவது ஒரு சின்ன கடையாவது ஓபன் பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பிசினஸ் பண்ணா நம்ம மேல யாருக்குமே நம்பிக்கையே வராது. அத்தை, என்ன பண்றது அபி, நம்ம கிட்டதான் பணம் இல்லையே. இந்த வீட்லயே ஒரு போர்ஷனை கடையா மாத்தவும் முடியல. நான் இருக்கிற வரைக்கும் அந்த கன்றாவியெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்கவே மாட்டேன். கேட்டுச்சா? ஏங்க அபி மேடம், நீங்க எந்த மாதிரியான கடையை எதிர்பார்க்குறீங்க? ஒரு 2000 சதுர அடியில ஷோரூம் மாதிரியா? எந்த ஏரியால வேணும் உங்களுக்கு? ஐயோ மாமா, நீங்க வேற. அவ்வளோ எல்லாம் காசு இல்ல. சும்மா ஒரு 12க்கு 12 சைஸ்ல சின்ன கடையா இருந்தாலே ஓகே தான். அபி, அவ்வளோ சின்ன இடத்துல போய் எப்படி கடை நடத்த முடியும்? ரொம்ப சின்ன இடமா இருக்குமே. நம்ம கிட்ட வெரைட்டிஸ்லாம் கம்மியா தானே இருக்கு. ஒரு 10-12 ரேக் இருந்தா போதும் மாமா. பெரிய இடமா இருந்துச்சுன்னா இன்டீரியர்ஸ் அது இதுன்னு நிறைய செலவாகும். அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாது. கடையும் வேணும், அது இவங்களுக்கு தகுந்த மாதிரியும் வேணும். ரொம்பதான் ஆசைப்பா. ஆமாக்கா, இருக்கிறதுல எது அதிகமோ அதுக்கு ஆசைப்படன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஐயோ, நாங்க அப்படிதான் பேசுவோம். இப்ப என்ன அதுக்கு? ஆமா. அபி, நேத்து வாங்கின துணியெல்லாம் சாயம் போகுதான்னு செக் பண்றதுக்காக கட் பண்ணி ஊற வச்சிருந்தே, சாயம் போகுதான்னு பாத்தியா இல்லையா? ஐயோ, மறந்தே போயிட்டேன்க்கா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு அபி, நானும் வாங்க. அத்தை, இதுங்க அலப்புற தாங்கல. அக்கா, பரவாயில்ல, இது சாயம் போல. சூப்பர்ல. ஓகே. ஏங்க அபி மேடம், கடை ஒன்று வாடகைக்கு வேணும்னு சொன்னீங்களே, 12க்கு 12 இல்லாம ஒரு 10க்கு 10 கடையா இருந்தா ஓகேவா? ஓகே தான். அதுவும் நம்ம ஏரியாவிலேயே. தாராளமா. அன்பு, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கடை இருக்கா? இல்லாட்டா நான் எதுக்கு அண்ணி வந்து இவங்க கிட்ட சொல்ல போறேன்? இங்க பாருங்க அபி மேடம், நம்ம தெருவுலயே கொஞ்சம் தள்ளி ஒரு கடை இருக்கு. 10க்கு 10 தான் சைஸ். வாடகை 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேவா? 10,000 ரூபாய் வாடகையா? அக்கா, அதை விட கம்மி வாடகையில நமக்கு இடம் கிடைக்காதுக்கா. எங்களுக்கு ஓகே தான். கடைக்கு அட்வான்ஸ் கேட்பாங்களா? என்ன அட்வான்ஸ் வாங்காம ஃப்ரீயாவா கொடுப்பாங்க? 2 லட்சம் ரூபா தான் அட்வான்ஸ். 2. அன்பு, கடைக்கு வாடகையே 10,000.
அப்புறம் எதுக்கு அன்பு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ்? 10 மாச வாடகைய அட்வான்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட 1 லட்சம் ரூபாய் தானே ஆகுது. அண்ணே நான் அவ கேட்குறேன், ஓனர் கேட்குறாரு, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். வேணும்னா பேசி பார்த்து அதை வேணா 1 லட்சம் ரூபாவை குறைச்சிடலாம். ஆனால் அதுக்கு மேலெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, அந்த கடைக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு மேடம். உடனடியாக ஒரு டோக்கன் அட்வான்ஸை போட்டு லாக் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அதுவும் கையை விட்டு போயிடும். இதை விட கம்மியான வாடகைகளை இனி ஒரு கடையும் கிடைக்காது, பார்த்துக்குங்க. இல்ல, ஏற்கனவே இதுல நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல புதுசா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா முடியாதே. கடைக்கு வேற பெயிண்டிங், இன்டீரியர்னு நிறைய செலவு இருக்கு. அபி மேடம், இந்த நேரத்தில் கடை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. கரெக்டா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. அதுக்கு நாம தான் மேடம் ரெடி பண்ணணும். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நானே பேசி நீட்டா முடிச்சு கொடுத்துட்றேன். அட்வான்ஸை வேணா நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் குறைச்சு கொடுக்க சொல்றேன். அப்படி பண்ண முடியுமா அன்பு? முடியாதுன்னா நான் எதுக்கு அண்ணி வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். 1 லட்சம் தான் கட்டாயமா நான் முடிச்சு தரேன். சரி, நான் வேணா வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு சொல்லவா? நீங்க என்ன வேணாலும் கலந்து பேசுங்க, ஆனா நான் தான் இதை செய்யறேன்னு வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நானும் இதை வெளியே சொல்ல மாட்டேன். போதுமா? அவ்வளவுதான், இது போதும். நீங்க சமத்தா உள்ள போய் உட்காருங்க. அண்ணி நீங்களும் போங்க, நான் பாத்துக்கிறேன். பார்வை கற்பூர தீபமா. மாமா, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம தெருவிலே 10க்கு 10 கடவுன்னு ரெண்டுக்கு விடுறாங்களாம். வாடகையும் 10,000மா? வாடகைய எங்களால சமாளிச்சிட முடியும். ஆனா அவங்க அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அதையும் பேசினா ஒரு 1 லேக்குக்கு குறைச்சிக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ணே, இப்பெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் கம்மியா காஞ்சிபுரத்துல கடையே இல்லைண்ணே. அபி, 1 லட்ச ரூபா தானே, அதை நான் தரேன். ஆமா, உன் கையால பணம் வாங்கி தொழில் ஆரம்பிச்சா அந்த கடை விளங்கின மாதிரி தான். இல்லப்பா, அதை கடனா கூட வாங்கிட்டும்பா. உன் பணத்தையே அவங்க தொடக்கூடாது, அவ்வளவுதான். ஏம்மா, ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா உங்களுக்கு போறோம்ல? போதும் மாமா, சமாளிச்சிடலாம். இருமா வரேன். அத்தை, மாமா எதுக்கு உள்ள போறாரு? இதுல 2 மோதிரம் இருக்கு, ஒவ்வொன்றும் 1.25 சவரம் தேரும். ஐயோ, ஏங்க இப்ப எதுக்கு நீங்க அதை கொண்டு வந்திருக்கீங்க? அவசியத்துக்கு தான் எடுத்திருக்கேன் கமலா. இது என் மாமனார் என் கல்யாணத்துக்காக போட்டது. இது நான் ரிட்டையர் ஆனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு போட்டது. ஒவ்வொன்றும் 1.25 சவரம் தேரும். என்னங்க, இந்த பாருங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தப்பெல்லாம் இந்த மோதிரத்தை நீங்க கையில கூட தொடல. இப்ப எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? கமலா, கஷ்டங்கிறது வேற, வாய்ப்புங்கிறது வேற. கஷ்டம் வரும் போகும், ஆனா வாய்ப்பு அது ஒரு தடவை தான் வரும். அதை தவற விட்டா அடுத்த வாய்ப்பு வாழ்க்கையில வராம கூட போயிடும். இவங்க 2 பேருக்கும் இப்ப வந்திருக்கிறது பெரிய வாய்ப்பு, அதை விட்டுறக்கூடாது இல்லையா? என்னங்க, இத வச்சு உங்க தொழில் தொடங்கி
அப்படி என்ன சாதிக்க போறாங்க இவங்க? அவங்க 2 பேரும் உழைக்கிறதும் அலையிறதையும் பார்க்கும்போது தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறத பார்க்குறப்போ எனக்கு அவங்க மேல பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. பாவம், நல்லா உழைக்கிறாங்க, நேர்மையா தொழில் பண்றாங்க. நிச்சயமா நல்லபடியா ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆமா, அப்படி ஜெயிச்சா இந்த மாதிரி 2 மோதிரம் என்ன 20 மோதிரம் கூட வாங்கலாம். புரிஞ்சுக்கோ. மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத பர்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இவங்க எல்லாரும் சொல்றத பொய்ன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. செய்யற தொழிலை ஜெயிச்சு காட்டுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. இல்ல மாமா, எனக்கு என்னமோ கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. இதுல என்னமா தயக்கம்? நீங்க 2 பேரும் இந்த வீட்டு பொண்ணுங்க தானே? இந்த தொழில் விருத்தி ஆக வேண்டாமா? இந்தாங்க. இதை அடகு விப்பீங்களோ இல்ல விப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை வச்சு உடனே தொழில் ஆரம்பிங்க. வாங்க, வந்து இதை வாங்கிக்கோங்க. அட வாங்கம்மா. இந்தாம்மா. தேங்க்ஸ் மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா, இந்தாம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. 2 பேரும் இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஆனா சீக்கிரமா முடிவெடுங்க. போங்க. ச்சே. நமஸ்தே பவானி. நமஸ்தே. என்ன சேட்டு, என்னையே வெயிட் பண்ண வச்சிட்ட? அவ்வளோ பெரிய ஆளா நீ? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னை பத்தி வெளியில எதுவும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். எதுக்கு என்ன வர சொன்ன? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுவேன். ஆனா வெற்றி மாதிரி நீயே என்னை அசிங்கப்படுத்திட்டனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இதை பாரு சேட்டு, இந்த வெற்றி கூட மட்டும் என்ன கம்பேர் பண்ணாத. என்ன வேணுமோ மூஞ்சிக்கு நேரா கேளு. சரிப்பா, சொல்றேன். ஊர்ல இருந்து மால் வந்திருக்கு. 1ஆம் நம்பர் மால். மெத்து, கிறிஸ்டல் மெத்து. விடாமன்ல இருந்து எல்லா பவுடரும் வந்திருக்குது. மெத்தா? சேட்டு, இதெல்லாம் மும்பை, டெல்லி, அகமதாபாத்னு காஸ்மோபாலிட்டியன் சிட்டில தானே கிடைக்கும். இங்கேயும் இதெல்லாம் கிடைக்குமா? இது வரைக்கும் கிடைக்கல, இனிமே கிடைக்க வைக்கணும். வெரைட்டிக்கு 1/2 டஜன் வந்திருக்கு. மொத்த வேல்யூ 150 கோடியில இருந்து 200 கோடி இருக்கும். பிரிச்சு வித்தா அப்படியே டபுளா கிடைக்கும். சேட்டு, உண்மைதான் சொல்றியா? நான் அதை பார்க்கலாமா? டீல் முடியற வரைக்கும் அதெல்லாம் பார்க்க முடியாது. விக்கிற லாபத்துல 50-50 ஷேர். உனக்கு ஓகேன்னா மேல பேசலாம். தாராளமா சேட்டு, பண்ணலாம். நான் பண்ணித்தரேன். இதோ பாரு பவானி, நம்ம கிட்ட பணம் இருக்கு, ஆனா ஆள் இல்ல. இதுக்கு எந்த மாதிரி ஆளு தேவைன்னு சொல்லி உனக்கு தெரியும்ல. யோசிக்காம போட்டு தள்ளணும். ஏத்து நிக்கிற ஆளு போலீஸா இருந்தாலும் துணிச்சலா போட்டு தள்ளணும். அதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சேட்டு, என்ன நம்பி களத்துல இறங்க. 3 மாசம் எல்லா சரக்கையும் ஹாட் கேக் மாதிரி பிரிச்சு வித்துடலாம். பவானி, பூங்காவனம் உன் சாச்சாவா இருக்கலாம், ஆனா இந்த தொழிலுக்கு அவன் எதிரி. எந்த காரணத்தை கொண்டோ பூங்காவனத்துக்கோ அந்த வெற்றிக்கோ நாம போதைப் பொருள் விற்கிறோம்னு சொல்லி தெரியவே கூடாது. தெரிஞ்சுது நம்ம 2 பேரையும் வெட்டி கூறு போட்டுருவாங்க. சேட்டு, நான் இருக்கேன். நான் பவானி. பயப்படாத. என் சாச்சாவை மட்டும் இல்ல, சாச்சாவோட சாச்சா வந்தாலும் நான் சமாளிப்பேன்.
என்ன நம்ப சேட்டு. என்ன சொல்ற? அப்போ உனக்கு டீல் ஓகே தானே? கமான் பாய். அத்தை, பாத்திரம் எல்லாத்தையும் நானே தனியா தேய்ச்சு கவுத்துட்டேன். இனிமே எனக்கு வேலை சொல்லாதீங்க. அப்பா, எவ்வளவு வேலை செய்யறது? சுப்பா. என்ன மாமா, ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லைம்மா, ஃபோன் எதுவும் வரல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வருவாங்கடா. அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னா மீதியை எப்போ தர்றது, எத்தனை நாளைக்குள்ள தர்றதுன்னு பேசி முடிக்க வேண்டாமா? என்னண்ணே ஆ? 2 பேரும் வந்தாச்சா? இல்லைடா, நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மாமா, கடை ஓனர் பெருசா எதுவும் பேசல. உங்க பேரை சொன்னதும் தாராளமா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ₹10,000 வாடகை, 10 மாசம் அட்வான்ஸ் 1 லட்சம்னு சொன்னாங்க. நிறைய பேர் கடையை கேட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. உடனே கையில இருந்த பணம் 50,000 டோக்கன் அட்வான்ஸா கொடுத்துட்டோம் மாமா. 1 லட்சங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கேம்மா. வர வர காஞ்சிபுரத்துலயும் மெட்ராஸ் மாதிரி 10 மாசம் அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பாக்கி 50,000 எப்போ தரணும்? டேட் எதுவும் சொல்லல, எப்ப வேணாலும் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கடையை ரெனோவேட் பண்றதுக்காக கீ கொடுத்துருக்காங்க. மாமா, இதை உங்க கையால கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வாங்கிக்கோங்க. அத்தை, உங்க ஆசீர்வாதம் வேணும் அத்தை. காலெல்லாம் விழ வேணாம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. நல்லா இரு, நீ நல்லா வருவ. நந்தினி, கடை திறக்க நாள் தான் பார்த்தாச்சா? என்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல கடையை திறக்கணும். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சுதான் நல்ல நாள் என்ன இருக்கு. விளையாடுறியா? 2 நாள்ல கடை எப்படி திறக்க முடியும்? அட்வான்ஸ் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. கடைக்கு பெயிண்ட் பண்ணணும், ரேக் அடிக்கணும், எலக்ட்ரிக் வேலை வேற பார்க்கணும், வெளியில போர்ட்லாம் வேற மாட்டணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? 2 நாள்ல கடை ஆரம்பிக்கிறேன். அண்ணே, அதெல்லாம் தாராளமா 2 நாள்ல முடிச்சிடலாண்ணே. ஒரு ஆள் வைக்க வேண்டிய இடத்துல 2-3 நாள் வச்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிட போகுது. அவ்வளவுதானே? டேய், அதெல்லாம் வீண் செலவு தான்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. 3 நாள் ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கும் ஒரே நாள்ல 3-4 பேர் வேலை பார்க்கறதும் ஈக்குவல் தானே. சிக்கனம் தான். ஒரு ஆள் வைக்க வேண்டிய இடத்துல 2-3 நாள் வச்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிட போகுது. அவ்வளவுதானே? டேய், அதெல்லாம் வீண் செலவு தான்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. 3 நாள் ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கும் ஒரே நாள்ல 3-4 பேர் வேலை பார்க்கறதும் ஈக்குவல் தானே. சிக்கனம் தான். இங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமா மாமா, கடைக்கு இன்டீரியர்ஸ் பண்ண டிசைனர் கூப்பிட்டா பட்ஜெட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். நீங்க தான் பிளான் பண்ணி கடையை டிசைன் பண்ணி தரணும். அவ்வளோதானம்மா, பண்ணிட்டா போச்சு. கார்பெண்டர், பெயிண்டர் எல்லா பசங்க நம்ம பசங்க தான். அவங்கள கொண்டு வந்து சிக்கனமாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் நான் பார்த்து எனக்கு கவலைப்படாதீங்க. மாமா, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு வேற எதையாவது கொடுத்துறாதீங்க. இருக்கிறதே 2 நாள் தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதில் இருக்க சேலஞ்சே தானே. நான் உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி கடையை கட்டி வேலையை ஆரம்பிக்கிறேன். நந்தினி, நீ சாவியை மாற கூட. இந்தாங்க. அண்ணே, வந்துருக்கண்ணே. அண்ணே, போடா. சொல்லுங்கண்ணே. உன்னைத்தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தீங்க.
எதுவும் பிரச்சனையா? பெரிய பிரச்சனைடா. நமக்கு இல்ல, நம்ம காஞ்சிபுரத்துக்கு. இப்பதானே எனக்கு தகவலே வந்துச்சு. வடக்குல இருந்து காஞ்சிபுரத்துக்குள்ள டன் கணக்குல போதைப்பொருள் வந்து இறங்கியிருக்கான். போதை பொருளா?